பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரிசாலத்து இதாபின், கண்டிப்பின் கடிதம், அதாவது பழிப்பின் கடிதம். லி அபி பக்ரில் ஹுவார்சமி, அபூபக்கர் ஹுவார்சமி அவர்களுடைய ரசாயில் கடிதங்களிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. இது கண்டிப்பின் கடிதத்தினுடைய முதல் பாகமாக இருக்கிறது. கண்டிப்பின் கடிதம் என்று சொல்லும்போது கிதாப் இது பல வகையாக பிரிக்கலாம். உதாரணமாக பாருங்கள், ஒருவரின் நடத்தை குற்றம் அல்லது திருத்தம் தேவைப்படும் என்றால் அவரை விமர்சிப்பது அல்லது ஏக்கம் தெரிவிப்பது, ஒருவரை வெற்றி பெறவில்லை அல்லது எதிர்பார்த்ததை செய்யவில்லை என்பதற்காக விமர்சிப்பது, ஒருவரை கண்டிப்பது அல்லது விமர்சிப்பது, ஒருவரை அருவருப்பது அல்லது வெறுப்பது, ஒருவரை தூக்கி பிடிப்பது, ஒருவரை பழிப்பது, ஒருவரை பற்றி அவமானம் அல்லது துச்சரம் பேசணும். அப்போ ஒரு கண்டிப்பு, ஒரு பழிப்பு என்பதில் இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த இடத்துல எதுக்காக வேண்டி கொண்டு வருகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போனோமே என்றால், முதலாவது கிதாபுடைய ஆசிரியரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அபூபக்கர் ஹுவார்சமி அவர்களை பற்றி தெரிந்துவிட்டு அடுத்ததாக நாம் பாடத்திற்குள் செல்வோம். இவருடைய அசல், இவருடைய பிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் 323 பிறக்கிறாங்க, 383 இறக்கின்றார்கள். அப்போ ஹிஜ்ரியுடைய 323 இருந்து 83 சொல்லும்போது 60 வருடங்கள் இவருடைய வாழ்க்கை. அப்போ 60 வயதுல இறக்கிறார். அசல் இவர் தபுர்ஸ்தான் அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர். ஆனால் அங்கே ஹுவார்சம் என்ற இடத்துல தான் இவர் பிறக்கிறாரு, அங்கே அவர் வளர்றார். இவர் அதபுடைய விஷயத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவராக, அதபை தன்னுள் அணிந்தவர்களை போன்று வாழ்ந்தார்கள். அதபுக்காக வேண்டி பல இடங்களுக்கு பயணித்திருக்கிறார்கள், பலவிதமான தியாகங்கள் கஷ்டங்களை பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர் சைஃபு தௌலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசர் அவரோடு இணைந்திருந்தார்கள். சாஹிப் பின் அப்பாத் என்பவரோடும் அலுது தௌலா என்று கூறப்படக்கூடிய அந்த நபர்களோடு இவர் இணைந்திருக்கிறார். இவரை பற்றி சொல்லும் பொழுது அதபுடைய விஷயத்திலே இவர் ஒரு பெருங்கடலாக இருந்தார். அரபுகளுடைய கவிதைகளுடைய அறிவிக்கக்கூடிய விஷயத்தில், அரபுகளுடைய செய்திகளை அறிவிக்கக்கூடிய விஷயத்தில், அரபிகளுடைய பகல்கள் இரவுகள், அவருடைய நாட்களை பற்றி, அவங்களுடைய அந்த வரலாறு, இரவு பகல் எவ்வாறு கழிந்தது என்று சொல்லக்கூடிய விஷயத்திலேயும், அது மட்டுமல்லாமல் அவருடைய நெசபுகளை, பரம்பரைகளை, வம்சாவளிகளை தெளிவாக குறிப்பிடக்கூடியவராகவும் இருந்தார். அதுபோன்றுமல்லாமல் லொகவி ரீதியான, மொழி ரீதியான வளம் கொண்டவர். அதே போல் அரபி பேச்சினுடைய அந்த முறைகளின் மீது தெளிவான ஒரு ஞானம் இவருக்கு இருந்தது. அது மட்டுமல்லாமல் மொழியினுடைய அந்த தர்க்கிபுகளுடைய அந்த குறிப்புகள், அதற்கென்று உரித்தான அந்த போங்கிலே தன்னை இவர் திறமையானவராக ஆக்கி கொண்டார்கள். அதேபோல் அதபாக்கள், அதாவது உதபாக்கள், அதீபுகள் இருக்கிறார் அல்லவா, நன்கு தேர்ச்சி பெற்ற இலக்கியவாதிகளுடைய கூட்டங்களிலிருந்து இவர் உள்ளவர்கள்தான். அதே போன்று அவர்களுக்கு ஈடு இணையான, இவ்வாறு ஒரு பெரிய அதீப் என்று சொல்லி அதீபுக்கு இணையான ஒரு திறமையும் ஆற்றலும் கொண்டவர் தான் அபூபக்கர் ஹுவார்சமி என்பவர். அதுபோன்று பேச்சிலேயும் சரி இவருடைய, ஆனால் ஒரு விஷயம், இவருடைய பேனாவினுடைய செல்லுதல் அதிகமாக இல்லை. உதாரணமாக இவர்கள் பெரும் பெரும் கிதாபுகள் எல்லாம் எழுதவில்லை. ரசாயில் என்று சொல்லப்படக்கூடிய கடிதங்களின் மூலமாகவே தங்களுடைய அரபை, தங்களுடைய இலக்கியத்தை சுருக்கி கொண்டார்கள். அதே போல் நல்ல அரபியினுடைய அந்த ருசியை அறிய வைக்கக்கூடியவராக இருந்தார்கள். அதற்கு அவர்களுடைய அந்த கவிதைகள், அந்த அவர்கள் எழுதிய அந்த கடிதங்கள் சான்று கூறும். கடிதங்களை படித்தாலே நமக்கு தெளிவான முறையில் தெரியும். இவர்கள் இயற்கையிலே ஒரு அரபி அதபு வளம் கொண்டவர்கள், அதாவது இலக்கிய வளம் கொண்ட ஒரு நபராக இருந்தார்கள். எந்த அளவிற்கு உடைய இலக்கியத்தினுடைய உள் உணர்வுகள் என்றால், அதிலே தன்னுடைய உள்ளத்தை ஆட்படுத்தி கொண்டும் அடித்து கொண்டும் இருப்பார்கள். எந்த அளவிற்கு கூறுகின்றார்கள் என்றால், அவர்களுடைய அந்த ஆர்வம், அந்த கவிதையின் மீது உள்ள அந்த தேட்டங்கள் இருக்கிறதே, அதனுடைய அலாதியான அதிகரிப்புத்தான் அவரை அதற்கு மரணத்தின் பக்கம் இழுத்து சென்றது என்பதாக கூட கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இவருடைய கவிதைகள் இருக்கிறதே, இவருடைய உரைநடைகளை விட மிகவும் அழகானதாக இருக்கக்கூடியதாக இருந்தது. எவ்வளவு இருந்தாலும் சரி, இவர் கவிதைகளை கொண்டோ உரைநடைகளை கொண்டோ இவர் பிரபல்யமாகவில்லை. மாறாக இவருடைய பிரபல்யம் என்பது முதல் வானம் வரைக்கும் தொட்டது. எதை வைத்து என்றால், இவர்கள் எழுதிய ரசாயில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கடிதங்களின் மூலம்தான் பரவியது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இப்பொழுது இந்த ரசாயல்களுடைய
வரிசையிலே அந்த கடிதங்களிலிருந்து ஒரு கடிதத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பின் கடிதம். அதாவது இவர் தன்னுடைய தலைவருக்கு, அந்த எஜமானுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை, தன்னுடைய தலைவருக்கு இவர் கடிதத்தை எழுதுகிறார். தலைவரிடமிருந்து முதலில் ஒரு கடிதத்தை எதிர்பார்க்கிறார். எவ்வாறென்றால், இவருடைய கஷ்ட காலம் என்று ஒரு கழிந்தது, பல சிரமங்களை அனுபவித்தார். அதே போன்று சில காலம் கழித்து இன்பம் சுககாலம் என்பது வந்தது. அப்போ இந்த இரண்டிலேயும் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? தன்னுடைய தலைவர் என்று அவர் யாரை நினைக்கின்றாரோ அவரின் புறத்திலிருந்து ஒரு கடிதத்தை எதிர்பார்க்கிறார். கஷ்டத்தில் இருக்கும் பொழுது எனக்கு ஆறுதல் சொல்லி என்னுடைய தலைவர் எனக்கு கடிதம் அனுப்புவார் என்பதாக நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அதேபோல் அவருடைய கடிதம் வரவில்லை. சரி, அதற்கு காரணம் என்ன என்பதையும் இவரே சொல்லிக் கொள்கிறார். ஏனென்றால், அதாவது நாம் சொன்னோம் அல்லவா, ஒருவரை பழிப்பதல்ல, விமர்சிப்பதல்ல, அது மட்டுமல்லாமல் அவருக்கு அவருடைய கண்ணியத்தை, அவருடைய அந்த எதிர்ப்பு இல்லாமல், அவரை நம்ம சொன்ன மாதிரி அவருடைய எதிர்பார்த்ததை செய்யவில்லை, அதை வெளிப்படுத்தும் ஒரு ஏக்கத்தை தான் வெளிப்படுத்துகிறார். அதாவது இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர் கடிதம் எழுதுவார் என்று எதிர்பார்த்தேன், ஆறுதல் கூறி அது அனுப்பவில்லை. சரி, நான் சந்தோஷமாகிவிட்டேன், எனக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி இன்பமும் சுகமும் இருக்கும் பொழுது அவர் கடிதம் அனுப்புவார் என்பதாக எதிர்பார்த்திருந்தேன். அப்பொழுதும் அவர்கள் அனுப்பவில்லை. காரணம் என்ன? கவலையுடைய நாட்களிலே என்னுடைய கவலை இருக்கின்றது, அவர்களை அதிகமாக ஆழ்படுத்தி கொண்டது போன்று. அதுபோன்று சுகத்துடைய நாட்களிலே அவருடைய அந்த ராஹத், அவருடைய அந்த இன்பம் இருக்கிறதே, அவரை எழுதுவதை விட்டும் என்னை அதாவது எழுதுவதை விட்டும் அவர் பாராமுகமாக இருந்து விட்டார்கள். சரி, இதற்கெல்லாம் நான் அவர்கள் மீது என்னுடைய நஃப்ஸ் இருக்கின்றதே, என்னுடைய உள்ளம் அவருக்கு எதிராக எதையும் யோசித்து விடக்கூடாது, அல்லது ஏதேனும் தவறாக அவரை எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நானே என்னுடைய நஃப்ஸுடன் சண்டையிடுகிறேன். தகுந்த காரணத்தை நான் சொல்லுகிறேன். தகுந்த காரணத்தை அவருடைய எழுதாததன் காரணம் என்ன? அவர் கடிதம் எழுதாமல் விட்டதன் காரணம் என்ன? முதல் விஷயம், எப்போ நான் கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் ஆறுதல் கூறிய கடிதம் எழுதவில்லை என்பதாக நானே நஃப்ஸிற்கு ஆறுதல் கூறி என்னை நானே சமாதானப்படுத்திக் கொள்கிறேன் என்பதை முதலாவது இந்த பாடத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு இரண்டாவது விஷயம், நான் நல்ல இருக்கும் பொழுது கூட எனக்கு என்ன செய்யல, வாழ்த்து கூறி கடிதம் எழுதவில்லையே, அதனுடைய காரணம் என்ன என்றால் அதற்கும் ஒரு காரணத்தை கூறி என்னை நானே சமாதானப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு. இப்பொழுது நான் சொன்ன காரணங்கள், யாரின் தரப்பிலிருந்து? என்னுடைய தலைவரின் புறத்திலிருந்து நான் சொன்ன காரணங்கள் சரியாக இருக்குமே என்றால் அவர் என்னுடைய அந்த விஷயங்களை அவர் ஏற்றுக்கொள்ளட்டும். அவ்வாறு சரியில்லை, நான் சொன்னதே தவறு என நான் யூகித்துத்தான் சொல்கிறேன், நான் என்னுடைய யூகத்தில் தான் சொல்கிறேன். நான் சொன்னதில் ஏதேனும் பிழை இருந்தாலோ தவறு இருந்தாலோ அவர்கள் அதற்கு உரிய சரியான ஒரு காரணத்தை அவரே சொல்லட்டும், என்றால் அவர்தான் அந்த விஷயத்தை தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு தன்னுடைய நஃப்ஸை பார்த்து சொல்கிறது. அந்த தலைவர், அந்த அபூபக்கர் ஹுவாரிஸமி அவர்கள் சொல்கின்றார்கள், உன்னுடைய சகோதரர்களுடைய அந்த காரணத்தை, தங்கடத்தை நீ ஏற்றுக்கொள், எதை உனக்கு கொடுக்கப்பட்டதோ அதை நீ ஒப்புக்கொள், அதன் மீது நீ புகழ்ந்திரு, ஏனென்றால் புகழ் என்பது திரும்ப திரும்ப வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக கூறி, அதாவது எவ்வாறு இன்றைய நாளுடன் மறுநாள் இருக்கிறதோ அதே போல் புகழ் என்பதும் திரும்பி திரும்பி வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை தனக்குத்தானே ஆறுதல் கூறி அந்த தலைவருக்குரிய அந்த அவருடைய கண்ணியத்தையும் காக்கும் வண்ணமாக இவர் இந்த கடிதத்தை எழுதுகிறார். அது சம்பந்தமான விஷயங்கள் தான் உள்ளே பேசப்படுகிறது. வாருங்கள், பாடத்திற்குள் செல்வோம். பாடத்தினுடைய இபாரத்துகளை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அர்த்தங்களை புரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா விளக்கத்தை தருவான். வாருங்கள், உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரிசாலத்து இதாபின், கண்டிப்பின் கடிதம். லி அபி பக்கர்னில் ஹுவாரிஸமி. கிதாபி, என்னுடைய கடிதம். பக்கது ஹரஜ்து மினல் பலாஇ ஹுரூஜ ஸைஃபி மினல் ஜலாஇ வ புரூஸல் பத்ரி மினல் லுலமாஇ. இன்னும் திட்டமாக நான் வெளியாகிவிட்டேன். மினல் பலாஇ, சோதனைகளிலிருந்து. ஹுரூஜ ஸைஃபி, வாள் வெளியாவதை போன்று. மினல் ஜலாஇ, உரையிலிருந்து, வாள் தன்னுடைய உரையிலிருந்து வெளியாவதை போன்று சோதனைகளிலிருந்து திட்டமாக நான் வெளியாகிவிட்டேன். ஓ புரூஸல் பத்ரி, இன்னும் முழு நிலவு வெளியாவதை போன்று. மினல் லுலமாஇ, அதாவது கடுமையான இருளிலிருந்து.
வெளிச்சம் நிறைந்த அந்த பௌர்ணமி 14ஆம் நாளுடைய இந்த முழு நிலவு வெளியாவதை போன்று நான் வெளியாகிவிட்டேன். வகது ஃபாரகத்னியல் மெஹ்னத்து, இன்னும் திட்டமாக என்னை பிரிந்து விட்டது அல் மெஹ்னத்து, சோதனைகள், சோதனை, கஷ்டம், இவைகள் எல்லாம். ஃபாரகத்னி என்றால் தூரமாகிவிட்டது, என்னை விட்டும் தூரமாகிவிட்டது என்பதாகவும் அர்த்தம் கொள்ளலாம். வஹிய, அந்த மெஹ்னத், அந்த சோதனை கஷ்டம் இருக்கிறதே, முஃபாரிகுல் லா இஷ்தாக்கு இலைஹி, அது பிரியக்கூடியதாக இருக்கிறது. லா இஷ்தாக்கு இலைஹி, அதன் பக்கம் யாரும் ஆர்வம் கொள்ளப்படாத. லா இஷ்தாக்கு இலைஹினா அதன் பக்கம் ஆர்வம் கொள்ளப்படாத பிரியக்கூடியவனாக இருக்கிறான். இந்த முஃபாரிக்னா அது பிரியக்கூடியது, எப்படிப்பட்டது? லா இஷ்தாக்கு இலைஹி, அதன் பக்கம் அது திரும்ப வர வேண்டும் என்று யாரும் ஆர்வம் கொள்ளப்பட மாட்டார்கள், ஆர்வம் கொள்ளப்படாது. வத்தஅத்னி, அது எனக்கு பயண விடை சொல்லிவிட்டது. வஹிய, அந்த மெஹனத், அந்த சோதனையோ, முவத்திஉன் லா யுபகா அலைஹி, அதாவது இப்படிப்பட்ட பயண விடை கூறக்கூடியவனாக இருக்கிறது. லா யுபகா அலைஹி, அதன் மீது ஒருபோதும் அழுகப்படாது. அப்போ இது சோதனை என்னை விட்டு தூரம் ஆயிடுச்சு. அப்போ அந்த சோதனை தூரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு விஷயம் பிரிஞ்சு போகுது அல்லவா? அந்த பிரிவை நினைச்சு பொதுவாக எல்லாரும் நினைச்சுவாங்க, அது நல்லவனாக இருக்குது, அது ரொம்ப இவருக்கு பிரியத்துக்குரியதாக இருந்தால் அது என்னுடைய பிரிவை கொண்டு அது திரும்ப கிடைக்கணும், வரணுங்கிற ஆசை இருக்கும். அப்போ இந்த பிரிவு, இந்த சோதனை இருக்குது, இதனுடைய பிரிவு இருக்குது, யாரும் நினைச்ச மாட்டாங்க இது திரும்ப கிடைக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. அதே போல இது பயண விடை செய்து போகுது. உதாரணமா ஒருத்தர் பிரயாணத்துல பயணம் சொல்லி போறாரு, ரொம்ப நெருக்கமானவராக இருக்கிறாரு அல்லது ரொம்ப பிரியமானவராக இருக்காருன்னா அவர் போறதை கொண்டு அழுவோம். ஆனா இங்க என்ன செய்யாது, இங்க போகக்கூடிய இந்த பயனுடைய சொல்லக்கூடிய இதை கொண்டு என்ன செய்ய மாட்டோம், யாருமே அழுக மாட்டோம், அழப்படாது. எப்படா போகுங்கிறத தான் பார்ப்போம். வல்ஹம்துலில்லாஹி தஆலா அலா மெஹனத்தின் யுஜல்லிஹா வ நிஅமத்தின் யுனீலுஹா வ யுவல்லிஹா. வல்ஹம்துலில்லாஹி தஆலா, புகழனைத்தும் அல்லாஹு தாலாவிற்கே உரித்தாகட்டுமாக. அலா மெஹனத்தின், சோதனையின் மீது. எப்படிப்பட்ட சோதனை? யுஜல்லிஹா, அதை அவன் விரட்டி அடித்தானே, அப்படிப்பட்ட சோதனையின் மீது. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அதை துரத்தி விட்டான். என்னது? ஜல்லா யுஜல்லினா விரட்டுறது. அப்ப அதை விரட்டி விட்டானே, அந்த விரட்டுதலின் மீது அல்லாஹு தாலாவிற்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. நிஅமத்தின், இன்னும் நிஅமத்தின் மீதும் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. யுனீலுஹா, அதை அடையச் செய்தான், அதை நமக்கு கிடைக்க செய்தானே, அந்த அல்லாவிற்கே புகழனைத்துமாக. யுவல்லிஹா, இன்னும் அதை நமக்கு நிரந்தரமாக்கி வைத்தான். அதாவது அதை என்ன செஞ்சான், அது அடைந்து அதற்குரிய பிரயோஜனத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தானே, அந்த அல்லாவிற்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. வல்லா யுவல்லினா என்ன செய்யறது, அதை அல்லாஹ் நமக்கு பொறுப்பாக்கி வைத்தான், நமக்கு தந்தான், செய்ய வைத்தான் என்பதாக அர்த்தம், செய்தான் என்பதாகவும் சொல்லலாம். குன்து அத்தவக்கஉ அம்சி கிதாப சையீதி பித்தஸ்லியத்தி. குன்து அத்தவக்கஉ, நான் எதிர்பார்த்திருந்தேன். அம்சி, நேற்று, நேற்று என்பது கழிந்த நாட்கள். அப்போ நான் சோதனையில, கஷ்டத்துல, சிரமத்துல ஆள்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் எதிர்பார்த்திருந்தேன். கிதாப சையீதி, என்னுடைய தலைவருடைய அந்த கடிதத்தை, பித்தஸ்லியத்தி, ஆறுதல் சொல்லிய வண்ணமாக, ஆறுதலை கொண்டு, அதாவது ஆறுதல் சொல்வது போன்று எனக்கு என்னுடைய தலைவர் கடிதம் எழுதுவார் என்பதை நான் எதிர்பார்த்திருந்தேன். தஸ்லியத்னா ஆறுதல் சொல்லுதல். ஒல் யௌம, இன்றைய நாளில் நான் எதிர்பார்க்கிறேன். பித்தஹ்னியத்தி, வாழ்த்து சொல்வதை கொண்டு. அப்ப கஷ்டப்பட்ட, ஆறுதல் சொல்லி கடிதம் எதிர்பார்த்தேன். இப்ப அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நான் அதை விட்டு தூரமாகி நிம்மதியாக இருக்கிறேன். அப்போ இப்பொழுது அதற்கு வாழ்த்து சொல்லி கடிதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். தஹ்னியத்னா அன்ன யுஹன்னியலன் தஹ்னியத், அதாவது அதை நான் எதிர்பார்க்கிறேன். ஃபலம் யுகாத்திப்னி ஃபி ஐயாமில் பர்ஹாயி பி அன்னஹா கம்மத்துஹு. ஃபலம் யுகாத்திப்னி, அவர் எனக்கு எழுதவில்லை. ஃபி ஐயாமில் புர்ஹாய், அதாவது புர்ஹானா இன்ப, சிரமமான, நோவினை நிறைந்த அந்த நாட்களிலே எழுதவில்லை. பி அன்னஹா, ஏனென்றால் அந்த நாட்களோ கம்மத்துஹு, அவரை அப்படியே மூடிவிட்டது. வலா ஃபி ஐயாமிர் ரஹாய், இன்பம் நிறைந்த, சுகம் நிறைந்த அந்த நாட்களிலேயும் அவர் எனக்கு கடிதம் எழுதவில்லை. பி அன்னஹா, என்றால் அந்த நாட்கள் சர்ரத்துஹு, அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி விட்டது. அதாவது அவரை இன்பத்திலையும் சுகத்திலையும் அப்படி என்ன செஞ்சிருச்சு, அவரை ஆழ்த்தி விட்டது. இந்த இடத்துல முதல்ல ஜல்லிஹா வார்த்தையில் பார்க்க, ஜல்லா யுஜல்லி தஜ்லியத்தன், அதாவது என்ன சொல்றது, அதாவது நீக்கினான்னு சொல்றது. தஜல்லினா நீக்கிறது, ஒரு விஷயத்தை என்ன செய்யறது, அவரை விட்டும். அசாலஹு,
அவரை நீக்கிறது தூரமாக்குறது சொல்றது. சரி, அனால யுனீலு இனாலத்தன் பெறச் செய்வது, தாஹு ஐயாஹோ அவனுக்கு என்னது கொடுக்கறது, அது பெறச் அவனுக்கு வந்து கிடைக்க செய்வது அனால யுனீலுன்னு சொல்லி சொல்றது. அதே மாதிரி யுவல்லீஹா வல்லா யுவல்லி தௌலியத்துன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது பர அவனை அதை அதை பின்தொடர செய்யறது, நியாமத்தை கிடைச்சி அதை பின்தொடர செய்யறது. அதே மாதிரி தவக்காய் தவக்கவுலேருந்து வந்து அத்தவக்காவ் தவக்காய் தவக்காவு தவக்கவுன் என்பதாக சொல்லுவாங்க. அதாவது ஆதரவை எதிர்பார்க்கிறது. பி தஸ்லியா, தஸ்லியத்துல என்ன தஸ்லியத்துனா சல்லா யுசல்லி தஸ்லியத்துன் அதுலேருந்து வந்ததுதான். அதாவது ஆறுதல் பெறுவது, ஆறுதல் சொல்வது, ஒரு கவலையை நீக்கிறதுக்கு துன்பத்தை போக்குறதுக்காக வேண்டி மன ஆறுதல் சொல்றதுக்கு தஸ்லியத்துன் என்பதாக சொல்லப்படும். அத்தஹ்னியா தஹ்னியத்துன் அதாவது ஒரு பாராட்டு தெரிவிக்கிறது, வாழ்த்து தெரிவிக்கிறது, அவருடைய அந்த நல்ல விஷயங்களுக்கு மகிழ்ச்சி தெரிவிக்கிறது சொல்றது ஹன்ன யுஹன்னியூ. பரஹா அப்படின்னா என்னது புரஹான்னு சொல்றது, ஐயாமுல் புரஹாயிம்பாங்க. புரஹானா என்னது கஷ்டம், ஷித்தத், கடுமைக்கு சொல்றது. அப்போ இந்த இடத்துல அவரை மூடி விட்டுங்கிறது. அது மாதிரி ஐயாமுர் ரஹா, ரஹானா என்னது சந்தோஷம், செழிப்பு, சியாத்துல் ஐஷ்க்கு சொல்றது. சர்ரத்துஹு சர்ர யசுர்ரு, அப்போ இதெல்லாம் என்னது இந்த வார்த்தைகளுக்குரிய அர்த்தமா இருக்கு. அதே மாதிரி காத்தப யுகாத்திபு, முகாத்திபுன் காத்தப எழுதுறதுக்கு சொல்றது, பலம் யுகாத்திபுனி ஒருவருக்கு ஒருவர் எழுதுறதுக்கு சொல்றது. இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னது வரிசையாக அதனுடைய அர்த்தங்கள் மஸ்தரோட நம்ம பார்க்குறோம். அடுத்து வாங்க தொடர்ந்து போவோம் இன்ஷா அல்லாஹ். வகத் இஅ்ததர்து அன்ஹு இலா நஃப்ஸி, இன்னும் திட்டமாக இஅ்ததர்து நான் உதிரை தேடிக்கொண்டேன், அன்ஹு அவருக்கு பகரமாக நான் உதிரை சொல்லிக்கொண்டேன், தேடிக்கொண்டேன், இலா நஃப்ஸி என்னுடைய நஃப்ஸின் பக்கம். யாத்திதார் என்றால் பல அர்த்தங்கள் இருந்து எடுக்கப்பட்டு சொல்லப்பட்டாலும், யாத்திதாருடைய அர்த்தம் எப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயம் செய்ய முடியாததற்கு காரணம் சொல்றது. விஷயத்த செய்ய முடியல, அதுக்கு ஒரு தங்கடத்தை ஒரு காரணத்தை சொல்றதுக்கு யாத்திதார் என்பதாக சொல்லப்படும். இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னா இலா நஃப்ஸிங் போது இலாவுடைய வரும்போது என்னது தொலப கபூல அதிரத்தி. அப்போ என்னுடைய நப்சுக்கு என்ன செஞ்சுட்டேன், அவரிடமிருந்து நான் அந்த அவருடைய இந்த மன்னிப்புடைய விஷயத்தை ஏற்றுக்கொண்டேன். அப்போ அன்ஹூனா அவரை விட்டும் என்னது அவர் செஞ்ச செயலை நான் என்ன செய்யலை, அதை பெரிதாக கருதவில்லை, அதை நான் தேடி மன்னித்து விட்டேன். அப்போ இந்த ஏத்திதார் அப்படிங்கிறது ஏத்திதார் அப்படிங்கிறது வந்து எதுக்கு சொல்றது அப்படின்னு சொன்னா, பொதுவாக வருத்தத்துக்கு பகரமாக சொல்லுவாங்க தாபீருன் அனின் நெதமி அவில் அசஃபி, அப்போ கை சேதம் இன்னும் வருத்தம் எதன் மூலமாக, அனில் அஃபாலி ஏதாவது ஒரு செயல்கள் மூலமாக ஏற்படும், அவில் கலிமாத் அதாவது யாரையாவது வார்த்தைகளை கொண்டு குத்திட்டாலோ அல்லது செயல்கள் மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாலோ ஏற்படக்கூடிய அந்த கை சேதம் வருத்தம் இருக்கிறது அல்லவா, இது இது சில நேரம் நோவினையும் சிரமத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துரும். அப்போ இந்த மாதிரி விஷயத்துல இந்த யாத்திதார் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, அதாவது அல் யாத்திராஃப் பில் ஹத்இ அந்த தவறை கொண்டு என்ன செய்யறது ஏற்றுக்கொள்றது. சரி, அதே மாதிரி என்னது அவருடைய நீயத்தை என்ன செய்யறது சரியாக்கி கொள்றது அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி திரும்ப அது ஏற்படுறது விட்டு இனிமே அதே அதாவது தஜன்னுபு தக்ராரிஹி ஃபில் முஸ்தக்பில், அதாவது முஸ்தக்பல்ல அது ஏற்பட்டு விடாமல் என்ன செய்யறது அதை தவிர்ந்து கொள்றது, இதெல்லாம் என்ன செய்யறது இந்த யாத்திதாருக்குள்ள வர்றது. அது வந்து இது வந்து என்னது சும்மா ஒரு ரஸ்மியான முறையில் இல்லை, ஏதோ சொல்லுவாங்கல்ல பேருக்கு கேட்ட மாதிரி, அப்படி கிடையாது. மாறாக ஒரு அது சரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல என்னது கேட்குறாங்க. அப்போ யாத்திதாருங்க அதுதான் சொல்லுது. அப்போ நான் என்ன செய்ய என்னுடைய நப்சுக்காக வேண்டி அவருக்கு பதிலாக நான் நினைச்சிட்டேன்னா மன்னிப்பு ஏத்திதார் உதிரை தேடிக்கொண்டேன். ஜாதல் து அன்ஹு கல்வி, இன்னும் நான் அவருக்கு பகரமாக சண்டையிட்டேன், கல்வி என்னுடைய உள்ளத்துடன். ஜாதல யுஜாதிலு முஜாதலத்தன், அதாவது ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறது சண்டை போடுறது, வாதம் செய்யறதுக்கு சொல்றது. அப்போ நான் என்னுடைய கல்விட்ட நான் பேசிக்கிட்டேன், நான் ஒரு புறம், என் கல்வி என்னுடைய உள்ளம் ஒரு புறம். நான் என்ன செஞ்சுட்டேன் அதுகிட்ட பேசி அதை என்ன செஞ்சுட்டு அதோட வாதம் செய்து அதுக்கு அவருக்கு பகரமாக நான் பேசிட்டேன். ஃபக்குல்த்து நான் என்ன சொன்னேன், என் நப்சிட்ட நான் சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கிறத அபூபக்கர் ஹார்ஸிமி சொல்றாரு. முதல் விஷயம், ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. அப்போ அம்மா இஹ்லாலுஹு பில் ஊலா, முதலாவது விஷயத்தை கொண்டுள்ள அந்த தவறானது, அஹலஷின கஸ்ஸரஃபி தக்சீர், அப்போ அதில் ஏற்பட்ட அந்த குறை, அது ஒரு குறை தான். அது என்னன்னா தரக்கஹு லம் யஅதி பிஹி, ஒரு கடிதம் வரும்னு நினைச்சு அது வரலை, அது வந்து என்னது அதை விட்டுட்டாங்க, அது முதல் குறை. சரி, அந்த குறையுடைய காரணம் என்னன்னு சொன்னா
பலி அன்னஹு என்றால் நிச்சயமாக அவர் ஷகலஹு அவரை பாராமுகமாக்கி விட்டது அல் எஹ்திமாமு பிஹா. அப்ப அதை கொண்டு இந்த எஹ்திமாம் அப்படிங்கிறது எஹத்தம்முல இருந்து வந்தது. எஹத்தம்மு அமர் எஹ்திமாம் அப்படிங்கிறது ஒன்று முயற்சி செய்தல்ங்கிறதுக்கு சொல்லுவாங்க, அல்லது முக்கியத்துவம் கொடுத்தல் அதற்கும் என்ன சொல்லுவாங்க எஹ்திமாம் அப்படிங்கிறது சொல்றது. அப்ப அதை கொண்டு முயற்சித்தல் என்பது அவரை பாராமுகமாக்கி விட்டது. அனில் கலாமி ஃபீஹா அதிலே பேசுவதை விட்டும். அனில் கலாம்னா அந்த விஷயத்துல பேசுறதை விட்டு. பேசி எனக்கு கடிதம் எழுத பேசினா தானே அது விஷயமா பேசுனா எனக்கு கடிதம் எழுதுறது, அதனால அதிலே அதை பேசுவதை விட்டு அவர் அது பாராமுகமாக்கி விட்ட விஷயம். இது முதல் குறை. அதாவது நான் கஷ்டமா இருக்கக்கூடிய நேரத்துல, நான் நோவினில சிரமத்தில் இருக்கும் பொழுது எனக்கு ஆறுதல் கடிதம் அனுப்பாமல் அவர் விட்டதுக்கு முதல் காரணம் இது. சரி, இது முதல் குறைக்கு நான் ஆறுதல் விஷயம் என்னுடைய நப்சுக்கு நான் சொல்லிட்டேன். அதனாலதான் அவர் அந்த கடிதத்தை அனுப்பல, அதனால இதுதான் காரணம் சொல்லி என் நப்சோட நான் சண்டையிட்டேன். சரி, ரெண்டாவது அம்மா தகாஃபுலுஹு அனில் உஹ்ரா அவருடைய பொடுபோக்காகிறது, பாராமுகமாக இருத்தலாகிறது அனில் உஹ்ரா ரெண்டாவது விஷயத்தை விட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன, நான் சந்தோஷமாக ஆயிட்டேன், துன்பங்கள்லாம் போயிடுச்சு, கஷ்டங்கள்லாம் போயிடுச்சு, இப்போ இந்த நேரத்துல எனக்கு வாழ்த்து சொல்லி அவர் அனுப்புவார் என்பதாக நான் எதிர்பார்த்திருந்தேன் கடிதத்தை. அப்ப அதை அவர் செய்யாமல் விட்டதனுடைய அதை விட்டும் அவர் பொடுபோக்கானதற்குரிய காரணம் என்ன, பலி அன்னஹு நிச்சயமாக அவர் அஹப்ப விரும்பினார் யுவஃபிர அலைய என் மீது பரிபூர்ணமாவதற்கு. தௌஃபீர்னா பரிபூர்ணமா, ஒஃபரை ஒஃபிரு தௌஃபீர் அப்படின்றது பரிபூர்ணமா கிடைக்கிறது. என்ன ஹல்லன் வாஃபிர்ன்னு சொல்லுவாங்கல்ல ஹதீஸ்ல, முழுமையான பங்கு. அப்போ முழுமையாவதற்கு என் மீது முழுமையாவதற்கு அவர் விரும்பினார். மர்த்தபத்த சாபித் இலல் இப்திதா அப்ப ஆரம்பத்தின் பக்கம் முந்தக்கூடிய அந்த தர்ஜா, அந்த அந்தஸ்தை என் பக்கம் முழுமையாக்குவதற்கு அவர் விரும்பினார். அப்போ ஆரம்பம் என் புறத்திலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அரசர், அந்த என்னுடைய தலைவர் விரும்பினார். அதனாலதான் அவர் எனக்கு இது விஷயத்துக்கும் இது நான் சந்தோஷமா இருக்கும்போது கூட எனக்கு அந்த வாழ்த்து சொல்லி கடிதம் எழுதல. என் முதல் கடிதம் என்னிடமிருந்து அவர் போக வேண்டும், ஆரம்பம் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்கிட்ட இருந்து இருக்கணும்னு அவர் எதிர்பார்த்தார். உதாரணமா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள்ல முந்திக் கொள்றது அப்படிங்கிறது என்னது பெரிய ஒரு நிலவுக்குரிய காரியமா இருக்கு. அஸ்ஸாபிகுன் அஸ்ஸாபிகுன் மாதிரி பாதிரு இல்லா அமாலி சாலிஹாத் நல்ல விஷயங்களை என்ன செய்யுங்க விரைந்து செயல்படுங்கள்னு சொல்ற மாதிரி. இந்த மாதிரி என்னது உதாரணமா சலாம் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. சலாம் சொல்றதுல யார் முந்தி கொள்றாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க. ஏன்னா அவர் என்னது கிபிரை விட்டு நீங்கியவராக இருக்கிறாரு, எல்லாமே அதுல கிடைக்குது. அதே மாதிரி சிலத்துர் ரஹம் விஷயத்துல, உறவினர்களை ஆதரிக்கக்கூடிய விஷயத்துல யார் முதலாவது உறவோட இணைஞ்சு வாழ்றாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க. அப்ப அதனால ஆரம்பிக்கிறது இஸ்லாத்தை பொறுத்த நல்ல காரியங்கள்ல அவருக்கு நன்மந்தல்லா கயிறு, அதாவது நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறவர் அதை பார்த்து இன்னொருத்தர் செஞ்சார்னா அதுல என்னது நன்மை, அவர் செய்தவருடைய நன்மையும் இவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுனால ஆரம்பம் என் புறத்திலிருந்து ஏற்படுவதை அவர் விரும்பினார். அதனால என்ன செஞ்சார், யக்குத்தசிர இப்திதாங்கிறது எஹ்திமாம் இப்தத எஹ்தமங்க இப்தத எப்ததிவு இப்திதா உன் அப்படிங்கிற மாதிரி. சரி, அதே மாதிரி யக்தசிரு யக்தசிர இக்தசர யக்தசிர யுக்திசார். அப்போ வயக்தசிர பி நஃப்ஸிஹி அவருடைய நஃப்ஸை கொண்டு அவர் சுருக்கி கொண்டார். அதாவது ஹீங்கிறது அமீர் அந்த செய்திக்கு போதும் அலா மஹல்லில் இக்திதா இக்ததா இக்ததா இக்ததி இக்திதாவுன். அப்போ பின்பற்றுவதின் இடத்தின் மீது அவர் தன்னை சுருக்கி கொண்டார். அப்போ முதல் இது என்னிடமிருந்து போகணும், அதை பின்தொடர்ந்து அவர் என்ன செய்வார், எனக்கு எழுதுவது அவருடைய எழுதணுங்கிற விஷயத்த அவர் தன் நஃப்ஸ்ல ஒரு நிர்ணயத்தை வச்சு கொண்டார். அதை அதோட அவர் சுருக்கிட்டார். அதனால என்னிடம் முதல்ல போனாதான் அவர் திரும்ப வருவார். ஏன், லி தக்கூன நிஅமுல்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய நியாமத்துகள், நியாமத்துக்கு பன்மை நிஅமுன் அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் அருட்கொடைகள் ஆகுவதற்காக மௌகூஃபத்தன் அதாவது ஏற்படுத்தப்பட்டதாக நிர்ணயிக்கப்பட்டதாக, அதாவது மின் குல்லி ஜிஹத்தின் ஒவ்வொரு திசையிலிருந்தும், மின் குல்லி ஜிஹ எல்லா திசையிலிருந்தும் அலைய என் மீது எல்லா திசையிலிருந்தும் அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் அந்த விஷயங்கள் என் மீது நிர்ணயிக்கப்படுவதற்காக வேண்டி என்னை என்னது என் மீது அது நிற்க வைக்கப்படுவதற்காக வேண்டி, அப்ப என் மீது எல்லாமே வந்துடும், அதுக்காக வேண்டிதான். மஹ்ஃபூஃபத்தன் மின் குல்லி ருத்தபத்தின் தி ஹஃப யஹ்ஃபுனா பொதுவாக சூழ்ந்து கொள்வது, ரெக்கையால் என்ன செய்யறது சூழ்றதுக்கு சொல்லுது. மலக்கள் நினைச்சுவாங்க ரெக்கைகளால் நினைச்சுவாங்க சூழ்ந்து கொள்வாள்ங்கிறதுல அப்படியே உள்ள அணைச்சிறது. அப்ப அந்த நியாமத்துகளை கொண்டு மஹ்ஃபூஃபத்தை நான் சூழப்பட்டவனாக, மின்குள்ளி ருத்தபத்தின் ஒவ்வொரு அந்தஸ்திலிருந்தும் என்னை கொண்டு சூழப்பட்டதாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான்
அவர் இவ்வாறு இந்த 2 விஷயங்களையும் செய்தார் என்பதாக, அது 2வது விஷயத்தையும் செய்தாருங்கிறது என்னுடைய அந்த செய்திக்கு அவர் கடிதத்தில் எழுதிச்சாரு. அபூபக்கர் குவாசமி அந்த ஆறுதல் தன்னுடைய நப்சுக்கு சொல்லிக் கொள்றார். அப்ப இந்த 2 விஷயங்களும் நடந்தது. அதற்குரிய தகுந்த காரணத்தை தன் புறத்திலிருந்து என்ன செய்றாரு, அவர் சார்பா, அவருடைய தலைவர் சார்பா, செய்தி சார்பா, இதனால தான் நடந்துச்சு, இதனால தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு அதை தொடர்ந்து என்னது, இப்ப இனி என்ன செய்வாரு, அவர்கிட்ட இப்ப நான் சொல்லிட்டேனே, இது விஷயம் சரிதானா அல்லது தவறா என்னங்கிறதை நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு முடிவு செய்து அதற்குரிய விஷயத்தை தீர்வு சொல்லுங்க என்பதாக திரும்ப இதனுடைய தொடர் கடிதத்துல எழுதி இந்த கடிதத்தை முடிக்கின்றார். அல்லாஹு தாலா இந்த ஒவ்வொரு விஷயங்களின் மூலமும் நமக்கு படிப்பினைகளை தந்தல்வானாக. ஒவ்வொரு விஷயங்களை கொண்டும் அல்லாஹ் நேர்வழியையும் வழியேட்டை விட்டு பாதுகாப்பையும் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.